என் பேர் மணி. நான் தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா அச்சல்வாடி கிராமத்தில நான் என்ன விவசாய நிலத்தில நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் 1980லேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 10 ஏக்கர் நிலம் விவசாயம். அதில் மக்காச்சோளம், நெல் எல்லாம் போட்டுட்டு ஒரு டிராக்டர் ஒன்று வச்சுருந்தேன். அது ஒரு 18 வருஷமா ஓட்டுச்சு. அப்புறம் 2018ல் தான் இந்த 5310ங்கிற வண்டி ஜாண்டியர் ஹார்வெஸ்டர் நான் முன்ன எடுத்தேன். ஒரு வருஷத்துக்கு 2000 மணி நேரம் ஓடிடுது. 2 வருஷம் ஓடுனா 4000 மணி நேரம் ஓடுது. மறுபடியும் 2020ல் ஒரு ஜாண்டியர் வண்டி ஒன்று எடுத்தேன். அப்புறம் அது மாடல் மாறி இருக்குதுன்னு 2021ல் ஒரு வண்டி எடுத்தேன். அதுவும் அட்வான்ஸ் ஏஜ் வருதுன்னு சொல்லிட்டு 22, 23ல் ஒரு வண்டி எடுத்தேன். இப்போது ஏசி கேப்னு வந்து 25ல் நல்லா இருக்குதுங்கிறதுனால எடுத்து இப்போது ஒரு 750 மணி நேரம் ஓட்டியிருக்கிறேன். 2வது எல்லாம் 4 வீல் மூவிங்காக வர்றது அட்வான்ஸ் ஏஜ் நிறையா இருக்குது. அதனால் இந்த ஜாண்டியர் வண்டியை நான் யூஸ் பண்ணுறேன். வண்டி நான் 2 வருஷத்துக்கு ஒரு தரம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால மாற்றிக்கிறேன் வண்டியை. அப்படி மாற்றும்போது ஆயில் கிளச்சுன்னு ஒரு 5000 மணி நேரம்னு சொல்லி வருது. 4 வீல் மூவிங் அப்போது இப்போ இந்த 5405ல் 4 வீல் மூவிங் வண்டி வருது. 2வது இப்போ ஏசி கேப்புங்கிறதும் அது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ எடுத்து ஓட்டுறேன். அதுவும் இப்போ 750 மணி நேரம் இப்போ இந்த 3, 4 மாதத்துல ஓட்டியிருக்கிறேன். எந்த ப்ராப்ளம் இல்லாத நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நான் வந்து ஹார்வெஸ்டர் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஓட்டுவேன். 2வது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஓட்டுறேன். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் சீசனுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே ஓட்டுவோம். அப்புறம் ஆந்திரா குப்பம் டிஸ்ட்ரிக்டில் ஓட்டுவோம். அப்புறம் கர்நாடகாவில் தேவநல்லி டிஸ்ட்ரிக்டில் ஓட்டுறோம். வருஷம் தவறாத ஒரு 2000 மணி நேரம் இந்த ஏரியாவில் வருஷம் நாங்கள் ஓட்டுறோம். ஏசி கேபின் வண்டி 2025 ஆகஸ்ட் சுதந்திரம் தினத்தப்போ அரூர் மகாலட்சுமி டிராக்டர்ஸில் எடுத்தேன். இதில் வந்து 3 விதமான சேஃப்டி இருக்குது இதில். ஒன்று, எப்படி நம்ம வண்டியில் ஏறுறோமோ 8 மணி நேரம் ஓட்டினாலும் மறுபடியும் அதே மாதிரி கீழே வந்து இறங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2வது ஹெல்த் பிரச்சனை, தூசு எதுவும் வந்து நம்மளை தொல்லை பண்ணாத, அது ஒரு நல்ல சேஃப்டியாக இருக்குது. டீசல் வந்து இந்த ஏசினால் டீசல் இழுக்குதுங்கிறதெல்லாம் இல்லை. நான் ஏற்கனவே ஆயில் கிளச் வச்சுருக்கிறேன். 2 வண்டிக்கும் ஒரே டீசல் தான் போகுது. 4.5 1 ஹவருக்கு. இந்த வண்டியில் ஜேடி லிங்க்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் கூட நம்ம உட்காந்த இடத்தையே எல்லா பர்ஃபார்மன்ஸு, என்ன டீசல் போகுது, என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்குது வண்டி, எல்லா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல இதில் வந்து எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இருக்கிற வண்டியில் கீரெல்லாம் நம்ம மூவிங்கு அது இது போடணும், எல்லாமே சிரமம். இதில் வந்து ஆப்ஷன் நல்லா அருமையாக கொடுத்துருக்குறாங்க. சும்மா எல்லாமே ஹைட்ராலிக் பம்ப் சிஸ்டம், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எல்லாமே ரைட் சைடு இருக்குது. இப்போ இந்த ஏசி வண்டியில் ஸ்டேரிங் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம், ஏற்றிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். நல்ல ஸ்டேரிங் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் கொண்டு வந்து வச்சுக்கலாம். சீட்டும் நல்லா அந்த கொஷின் சீட் மாதிரி நல்லா கொஞ்சம் நமக்கு அலைச்சல் இல்லாத ஓட்டலாம். நல்லாவும் இருக்குது. கைக்கு வைக்கிற ஹேண்டில் எல்லாமே நல்லா வச்சு நல்லாயிருக்கு. ஜாண்டியனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இது நமக்கு ஒரு சிறந்த ஒரு உதவியாக இருக்குது.